இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை வித்தியாசம் இல்லை. ரோமர் 10:12 சொல்லுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐசுவரிய சம்பன்னராய் இருக்கிறார். அதாவது நம்முடைய தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர் எந்த ஒரு மனிதனையோ இனத்தையோ மொழியையோ எதையுமே அவர் பார்க்கிறதில்லை. அவருக்கு முன்பாக எல்லோருமே சமமானவர்கள் தான். தேவன் யாரையும் வித்தியாசப்படுத்துகிறதில்லை. அவர் யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பதும் அல்ல. இந்த வசனத்துல சொன்னது போல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யாராக இருந்தாலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சமமானவர்கள் தான். எல்லோருக்கும் தேவன் ஒருவராயே இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐசுவரிய சம்பன்னராய் இருக்கிறாராம். அதாவது தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தி யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே தேவன் ஒரே போல கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்கிறார். யாருக்குமே அவர் வித்தியாசப்படுத்துகிறதில்லை. தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்குமே தேவன் கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் அளிக்கிறார். உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு, தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்களும் யாரையும் வித்தியாசப்படுத்தாமல், எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எல்லோரையும் சமனாக எண்ணி பழகிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவனும் செய்கிறார். அதைத்தான் எங்களிடத்துல தேவனும் எதிர்பார்க்கிறார். ஆகையால எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தேவனை போல நேசிக்க கற்றுக்கொள்வோம். Have a nice day.